ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலயமாக 2026ஆம் ஆண்டிற்கான சனி வக்ர பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற 2026 ஜூலை மாதம் 26ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி சனி பகவான் மீன ராசியில் வக்ரம் அடைகிறார். இவர் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து 2026 டிசம்பர் 10ஆம் தேதி, அதாவது ஒரு 140 நாட்கள் பக்கம் வக்ரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். இந்த வக்ரம் என்பது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள். இது ஒரு அந்த வக்ரம் என்பது யோகமான ஒரு அமைப்பில் இருக்குதுன்னா திடீர்னு ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டு போயிடும். இதே சோதனைக்கான ஒரு காலகட்டங்களாக இருந்தால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறோம். அதனால் இந்த சனி பகவான் சனி பயிற்சியை காட்டிலும் சனி வக்ர பயிற்சின்றது ஒரு கவனிக்கத்தக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்ட்டு தான் சொல்லணும். அப்போ இதனால் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தன்னோட ராசிக்கு யோகமான அமைப்புகள் இருக்கா அல்லது பாதகமான அமைப்புகள் இருக்கான்றது தெளிவாக பார்த்துக்கிடுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது ஒரே வரியில் சொல்லணுன்னாக்கா இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ரம் என்பது ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது தான் சொல்லணும். எந்த விதத்திலையும் தடை அப்படின்றது சொல்கிறதுக்கான விதிகள் கிடையாது. ஏன்னா இந்த சனி பகவான் தற்பொழுது இருக்கக்கூடிய இடமே பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறார். இப்போ பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பாதகமான ஒரு பலன்களை கொடுக்கணுன்றது விதிங்க. இப்போ ஐந்தாம் இடத்துல சனி இருந்தால் எல்லா விஷயத்தையும் தடைகள் ஏற்படலாம். குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வைகள் கிடைக்காது. குழந்தை வேறு விஷயத்தில் பிரச்சனைகள் உருவாகும். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படலாம். பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகலாம். இது எல்லாமே தற்பொழுது வரை நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த சனி வக்ரம் பெறதுனால என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பூர்வ புண்ணிய சொத்து சோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். தந்தை வழி, பாட்டன் வழி, முப்பாட்டன் வழி சொத்து சோகங்கள் அனைத்தும் கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்தாலும் சாதகமான ஒரு அமைப்புகள் ஏற்பட்டு அனைவருக்கும் சமபாகமாக பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும். தந்தை வழி சொத்து சுகங்கள் வெகு நாட்களாக விற்கப்படாமல் இருந்தால் அந்த சொத்து சுகங்கள் விற்கக்கூடிய ஒரு யோகங்கள் உருவெடுக்கும் அப்படின்றது விதிங்க. அதே வேளை 5ஆம் இடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறது வக்ரம் பெறுவது குழந்தை பேருக்காக வெகு நாட்களாக காத்துட்ருக்கீங்க. எனக்கு குழந்தையே தெரிக்கல சார், 2-3 வருடம் ஆயிடுச்சு, தள்ளி போயிட்டே இருக்குது, குழந்தையே இல்லை அப்படின்னு எதிர்நோக்கி காத்திருக்கவங்களுக்கு நிரந்தரமான ஒரு குழந்தை பேர் உருவாகக்கூடிய காலகட்டங்கள் உதயமாகும். அதே போல் இந்த சனி பகவான் வக்ரம் பெறுறது என்பது பின்னோக்கி வர்றதக்கூடிய நிகழ்வுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு இல்லைங்களா. அதனால் இந்த 5ஆம் இடத்துல வக்ரம் பெற்றால் தன்னோட குலதெய்வத்தின் பரிபூர்ண பார்வை உங்களுக்கு கிடைக்கும். குலதெய்வத்தை ஒரு முறை வேண்டினாலே அது உங்களை தேடி வந்து உங்களுக்கு அருள் புரியக்கூடிய அளவுகளுக்கு வலிமை பெற்ற ஒரு காலகட்டங்களாக உதயமாகும் அப்படின்றீங்க. பின்னோக்கி வந்தார்னா 4ஆம் இடத்தை நோக்கி வரதா அர்த்தம். 4ஆம் இடம் என்பது வீடு, மனை, வாசல், வண்டி, வாகன சுகத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புங்க. அப்போ இந்த நேர காலங்களில் பழமையான வண்டி வாகனங்களை விட்டுட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகங்களானது உதயமாக போகுதுன்றீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் பழமையான வீடுகள் அடிச்சுட்டு புதுமையான வீடு மனைவாசல் வாங்கணும், வீடு மனைவாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு நிம்மதியான ஒரு அமைப்புகள் ஏற்படுத்தணும். அது மட்டும் போதானே இந்த குரு பகவானோட பார்வையானது 9ஆம் இடத்துலேருந்து தனக்கு 5ஆம் இடத்தை பார்க்கறனால குரு சனி பார்வைகள் ஏற்பட்டுருக்கு. உங்களோட ராசிக்குமே குருவின் பரிபூர்ண பார்வை இருக்கனால தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலைமையோட நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாகும். அப்போ இந்த நேர காலங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் சீரும் சிறப்பாக இருக்கும். முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டங்களாக உதயமாக போகுது அப்படின்றத நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேங்க. அடுத்ததாக இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த சனியின் பார்வைகளுக்கு பலன் உண்டு. இப்போ சனி வக்ரம் பெற்ற சனி பகவான் 3ஆம் முறையாக பார்த்தா 7ஆம் இடத்தை பார்ப்பார் அல்லவா. இப்போ 7ஆம் இடம் என்பது கலஸ்தரஸ்தானம். திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேர் இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்கள் குழந்தை பேர் உருவாகலாம். சமுதாயத்தில் உங்களுக்குன்ற தனித்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உயர்ந்த பதவி பொறுப்புகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களோட பதவி பொறுப்புகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலங்களிலே மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் சமுதாயத்தின் மூலியமாக ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் ஒன்றுன்றீங்க. பிரிந்த கணவன் மனை உறவுகள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கும். திருமணமாகாத நபர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு வரன்கள் ஏற்படும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இந்த காலகட்டமானது உங்களுக்கு இருந்துகிட்ருக்குன்றீங்க. அதே நேரத்தில் இந்த சனியின் பார்வையானது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு தனஸ்தானத்துக்கு பட இருக்குங்க. இப்போ 2ஆம் இடம் என்பது தனம், வாக்கு, குடும்ப, கல்வின்னு சொல்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு குடும்ப அபிவிருத்திகள் ஏற்படலாம். பொருளாதார ரீதியான ஒரு வளர்ச்சிகள் ஏற்படலாம். பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலகட்டங்கள்.
குடும்பத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எதிர்பாராத விதமான ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்கிறது, திருமணம் நடக்கிறது, காது குத்து, மொட்டடிக்கிறது, குழந்தை பேர் அமைப்புகள், வெகு நாட்களில் குழந்தையே இல்லையேன்னு காத்திருந்த நபர்களுக்கு திடீர்னு ஒரு அதிர்ஷ்ட குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் உதயமாக போகுதுன்று விதிங்க. இப்போ இது எல்லாமே ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்கள். ஒரு முறைக்கு 2 முறை சிந்தித்து செயல்பட்ட நீங்கள் நபர்கள் இந்த நேரத்தில் சிந்தனை செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சாதகமான சிந்தனைகளாக உங்களுக்கு உதயமாக போகுதுன்று விதிங்க. இந்த குருவின் பார்வையும் உங்கள் ராசிக்கு படும்னா தெளிவானதையே சிந்திப்பீங்க, தெளிவானதையே உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளாக ஏற்படும்ன்றீங்க. அதனால் இந்த நேர காலகட்டங்களானது இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த சனி வக்ரத்தை சரியாக பயன்படுத்திங்க. இந்த ஒரு 140 நாட்கள் இருக்க போதுங்க. இந்த சனி வக்ரம் அடையக்கூடிய இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு முன்னேறிந்து தொழில் சார்ந்த விஷயத்தில், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமாக உதயமாகுன்றீங்க. மற்ற விதத்தில் உங்களுக்கு பெரிய லெவலில் தோஷங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்பு விட குருவின் பார்வையும் இந்த நேரத்தில் இருக்கிறனால எண்ணிய எண்ணங்கள், தீட்டிய திட்டங்கள் எல்லாமே கண்முன்னே நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் அளவுக்கு மீறியும் கடன்கள் எதுவும் வாங்கிடக்கூடாது. சிந்தித்து செயல்படுறது தான் மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்குன்றீங்க. மற்ற விதத்தில் எல்லோரும் தோஷங்கள் கிடையாது. சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம். பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில்வழி வலம் உரை இறையே. உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மன்னாந்தன வருவுத்திறன் மலலை முழவுதிரும் அண்ணாமலை திரு அண்ணாமலை வணங்கோர்க்கு ஒரு தீதும் இல்லையே. என் அண்ணல் அண்ணாமலை, அதைவிட மிகப்பெரிய அண்ணல். நீலாஞ்சனம் சமாபாசம் ரவிபுத்திரம் யமாக்ரஜம் சாய மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரன் ஸ்வாகா. ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாத் என்ற எம்பெருமான் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய ஈஸ்வர பட்டம் பெற்ற விக்னேஸ்வரர், ராவணேஸ்வரர், பரமேஸ்வரர், சனீஸ்வரர். இந்த ஈஸ்வரம் பட்டம் பெற்ற சனீஸ்வரனுடைய வக்கரம் வளமான வாழ்வுக்கு வக்கர சனீஸ்வரனுடைய அருள் 12 ராசிக்கும் எப்போது எப்படி இருக்கும் என்பதை வணக்கத்துக்குரிய மதிப்புக்குரிய மாதாந்திர டிவி நிறுவனத்திற்கும் பிழைத்தமிழ் நிறுவனத்திற்கும் ஏனைய அனைத்து நிறுவனத்திற்கும் நன்றியும் வணக்கமும் என்னை ஊக்குவித்து ஆளாக்குவிப்பதற்கும் நன்றியை கூறியும் எனக்கு என் வாழ்நாள் முழுவதும் துணையாக இருக்கக்கூடிய கண்மணி திகழ கண்மணியாக இருக்கக்கூடிய நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து நீதிமான், உண்மையானவர், மிக தொன்மையானவர், தர்மத்துக்குரியவர், அவரை பற்றி பேசும்போது உண்மையைத்தான் சொல்லணும்னு நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் நேயர்கள்ட்ட. அப்படிப்பட்ட நீதிமானுடைய வளமான வாழ்வுக்கு இந்த வக்கர சனீஸ்வரர் நீங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட பதிவு இப்போது 12 ராசிக்கு எப்போது இருக்கும் என்பதை பணிவோடு உங்களுக்கு நான் பதிவு செய்ய காத்து கொண்டிருக்கின்றேன். அடுத்து நாம் காண இருப்பது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். காலம் எதையும் மறக்கடிப்பது இல்லை, ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தை மட்டுமே தருகின்றது. காலம் எதையும் மறக்கடிப்பதில்லை, பக்குவத்தை மட்டுமே தருகின்றது. இளமை கோபத்தால் சாதிக்கலாம் என்பதை நம்புகிறது. இளமை கோபத்தால் சாதிக்கலாம் என்பதை நம்புகிறது. அதை தாங்கிக் கொள்வதால் வென்று விடுகிறது. கோபத்தை தாங்கிக் கொண்டால் வெற்றி நிச்சயம். வேகத்தை குறைத்து கொண்டால் தோல்வி ஆகாது. அது மட்டுமல்ல, அன்புக்கும் பாசத்துக்கும் வித்திட்டவர்கள் விருச்சகம். விவகாரத்துக்கும் வாதத்திற்கும் அனுதாபத்திற்கும் அகங்காரத்திற்கும் வித்திட்டவர்கள் விருச்சகம். ஆராய்ச்சி அறிவு எக்கச்சக்கமான விருச்சகம்.
அதனால தான் என்னன்னு தெரியல, விருச்சகம் 3க்கும் 4க்கும் உரியவர் சனீஸ்வரர். 3ஆம் பாவத்துக்கும் 4ஆம் பாவத்துக்குரியவர். உங்கள் ராசிக்கு 3 வெற்றி, 3 தைரியம், 3 எதை சொன்னாலும் செய்வோம், வந்து பார்க்கட்டும். அப்படி செஞ்சாதான் 4ஆம் இடம் என்ன ஆகும்? தகுதியை கொடுக்கும், ஒரு படைப்பு ஆற்றலை கொடுக்கும். 4ங்கிறது மதிப்பு, 4ங்கிறது மரியாதை. எதை வச்சு கொடுக்கும்? 3ஆம் இடத்தை வச்சு தான் கொடுக்கும். அப்போ 3ஆம் இடத்துல நம்ம எந்த அளவுக்கு செய்யணுங்கிற ஒரு கணக்கு இருக்குதுல்ல, 3ஆம் இடத்தை எந்த அளவுக்கு நம்ம செய்யணுங்கிற கணக்கு இருக்குதுல்ல, அவ்வளவு ஒர்க் பண்ணணும்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ப்ராசஸ் பண்ணணும். அப்படி ப்ராசஸ் பண்ணத்தான் நம்ம அதை எதையும் செய்ய முடியும். அப்படி செய்யும் பொழுது 4ஆம் இடத்துல பரந்த உலகத்துக்குள்ள நம்ம பரவி கிடக்கின்றோம். இந்த உலகத்துல பரந்த உலகத்திற்கு ஒரு மதிப்பை நம்ம தேடுகின்றோம், ஒரு மதிப்பை தேடுகின்றோம். எங்கேயோ போயிருக்கோம் அந்த மதிப்பு, அதை நம்ம கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ 3ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்குரிய உங்கள் ராசிக்கு எப்போதுமே ஓரளவுக்கு 70% இல்லை, 60% இல்லை, கண்டிப்பாக நல்லதை மேசத்தை விட விருச்சத்துக்கு நல்லதை கொடுப்பான். மேசத்தோட நல்லா கேட்டுக்கங்க, பின்னோக்கி வர்றோம். ரேவதியில் இருக்காரு, அங்கே விரிச்ச மீனத்தில் தான் இருக்கார், வக்கரத்தில் இருக்கார். நம்ம என்ன பண்ணுறோம்? பின்னோக்கி வர்றோம். அப்போ பின்னோக்கி வரும்போது நம்ம எப்படி பண்ணோம்? இப்போ துலாமை என்ன பண்ணோம்? நெகட்டிவ் பண்ணோம். அதே சமயத்தை விருச்சகத்தை நெகட்டிவ் பண்ண முடியாது. அது ரியல் எஸ்டேட்டு. அதுக்கடுத்து பாருங்கள், விருச்சகத்துக்கு வாங்க. அந்த பார்வை பலன் சொல்லுவாங்க பாருங்கள். விருச்சகத்துக்கு பாருங்கள், 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. பார்வை பலன் சொல்லணும்ல உங்களுக்கு. அப்புறம் நீங்கள் எனக்கு பற்றி சொல்லணும்னு கேட்கக்கூடாது. 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வை, 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வை, 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. பார்த்தீங்களா? 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. 2 தனம், தானியம், கீர்த்தி, சகிதம், வண்டி, வாகனம், மனை, போக்குவரத்து எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது 10ஆம் பார்வை. அப்போ தொழில் ரீதியாக உயர்த்தும், ப்ரொஃபஷனலாக உயர்த்தும், ஒரு தொழிலை உச்சமடைய செய்யும். எங்கேயும் தொழில் வேண்டாம், எங்கேயும் கஷ்டம் இல்லாத தொழிலை கொடுக்கும். எங்கே போனாலும் ஒரு நிலையை நிலைப்படுத்த கொடுத்து, அதாவது அந்த ஒர்க்கர்ஷே ஒர்ஷிப், சிம்பிளாக சொன்னால் ஒர்க்கர்ஷே ஒர்ஷிப் தான். செய்யும் தொழில் தெய்வத்தை கொடுக்கும், செய்யும் தொழில் தெய்வங்கிறத உறுதிப்படுத்தும். 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. 7ஆம் இடம் வீட்டுக்கு வர மாட்டேங்கிறா, குழந்தைய பார்க்க மாட்டேங்கிறா, எனக்கும் சாப்பாடு போட மாட்டேங்கிறா, நான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி புலம்புறோம்ல, அதுதான் துணைவி, அதுதான் கணவனிடம், அதுதான் கலத்தரக்காரகன், அதுதான் குடும்பத்திற்குரிய இடம். முயற்சி செய்து பார், முயற்சி செய்து பார், பல வகையில் முயற்சி செய்து பார் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது 7ஆம் இடத்தை 3ஆம் பார்வை. அடுத்து 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. அப்பா, 11ஆம் இடத்தை 7ஆம் பார்வை. எங்கேருந்துடா லாபத்தை கொண்டு வருவாங்க? வீட்டுக்காரர் கொண்டு வருவாரா? வீட்டுக்காரி கொண்டு வருவாளா? அப்பா அம்மா கொண்டு வருவாங்களா? லாபாதிபதியாக யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு ஒரு மதிப்பு. லாபாதிபதி யார் வந்தாலும் அவங்களுக்கு சுற்றத்தார இருக்கக்கூடிய ஒரு உழைப்பு. லாபாதிபதியை யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு எல்லாமே இருக்கக்கூடிய இடம்தான் விருச்சகம். ஆக மொத்தம் இப்போ விருச்சகத்துக்கு வேண்டிய தொழில் என்ன அழகாக செய்யலாம், நீங்கள் அழகாக செய்யலாம். நீர் சம்பந்தப்பட்டது, நிலங்கள் சம்பந்தப்பட்டது, உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்டது, சகோதரன் சகோதரிகள் சம்பந்தப்பட்டது, அந்த உறவுகள் வளர்க்கப்பட்டது. வெளிநாட்டுக்கு போக வேண்டியது, வெளிநாட்டுக்கு போக ரொம்ப நாளும் தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப நாள். அதான் உங்களுக்கு 2ஆம் இடத்தை 10ஆம் பார்வை. தனத்தை கொடுக்குறது தானே 2ஆம் இடம். அப்போ வெளிநாட்டுக்கு போனால் சம்பாதிக்கணும்ல, அப்போ 10ஆம் இடம் வேணும்ல. கண்டிப்பாக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக போய்கிட்டே இருக்கலாம். 2ஆம் இடத்தை 10ஆம் இடம் பார்க்கும்போது கண்டிப்பாக முயற்சி செஞ்சுட்டு இருங்க. நில சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, வெளிநாடு சம்பந்தப்பட்டது, வாழ்க்கை சம்பந்தப்பட்டது, வியாதி சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுடைய விருச்சகத்திற்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏதாவது கத்தி வைக்காமல் இருக்க முடியாது. நேயர்கள் பணிவோடு தெரிஞ்சுக்கிறேன், மிக கவனமாக இருப்பது, வைத்திய செலவுக்கு மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது விருச்சிக ராசி. ஏங்கய்யா அப்படி சொல்கிறீங்க? அதை மட்டும் என்னங்கய்யா சொல்கிறீங்க? காலப்புருஷனுக்கு கவனிக்கக்கூடிய துட்டு, எப்போதும் அதை கவனிக்கக்கூடிய இடம். ஒரு மனிதன் நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஒரு மனிதன் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும். அப்போ அந்த நோய் நொடி இல்லாத எந்த இடம்? 8ஆம் இடம். அதுக்கு பேர் தான்
மறைவு ஸ்தானம். அதுக்கு பேர் தான் சத்துரு கொடுக்கக்கூடியது. அதுக்கு பேர் தான் எல்லா நிலைகளையும் வெற்றியை கொடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் கண்டிப்பாக இந்த 140 நாளில் வெற்றியை கொடுக்கக்கூடிய நாட்களாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. வக்ர சனி விருச்சகத்துக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும். என்ன பார்க்கணும்? ஒன்றா லக்கணம், என்ன ராசி, என்ன லக்கணம், என்ன தசா புத்தி, இதை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா நிச்சயமாக வெற்றி மேல் வெற்றி வரும். ஆஞ்சநேயர் வழிபாடு, வடக்கு முகம் உள்ள அம்மன் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, வடக்கு முகம் உள்ள வழிபாடு, இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா விருச்சிக ராசிக்கு மென்மேலும் உயர்வை கொடுக்கும். மென்மேலும் உயரம் தாண்டி வெளிநாடு போருக்கான வாழ்க்கையை உச்சப்படுத்தும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள். அதாவது இந்த சனி வக்ரம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே அதாவது சனி பகவான் யார்? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி, கர்ம வினைகளுக்கு ஏற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னா சனி தான். அதாவது நம்ம நல்லது பண்ணனாலும் நம்ம கெட்டது பண்ணினாலும் அதுக்கு உடனே தண்டனை கொடுக்குறவர் யாருன்னா சனி தான். நவகிரகத்திலேயே ஒரு லஞ்சம் வாங்காத ஒரு நீதிமான் அவர் தான் இந்த சனி பகவான். பொதுவாக இந்த சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடத்துல பஞ்சம சனி. இந்த உலகத்துக்கு 5 விஷயங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே வாழ முடியாது. நீர், நெருப்பு, பூமி, ஆகாயம், காற்று, அதுதான் பஞ்சபோதம். அந்த பஞ்சம சனியை தான் உங்களுக்கு இப்போ இருக்கிறார். 1.5 வருஷமாக பஞ்சம சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. நிறைய பஞ்சம். எனக்கு தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பஞ்சம சனியில் நிறைய பஞ்சம் தான் வந்தது. ஒன்றாச்சுங்களா? வீடு ஃபுல்லாக காசு இருந்த காலம் போய் இப்போ வீட்டில் 4 காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு தொலாவர இடத்துல இருக்கிறீங்க. சரிங்களா? எதையும் சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற மாதிரி இருக்கிறீங்க. பொதுவாக இந்த சனி பகவான் எப்போ வக்ரமாகிறார்? இந்த 2026 இந்த ஜூலை மாதத்தில் 27ஆம் தேதி நைட்டு 1 மணிக்கு தான் சனி வந்து வக்ரம் அடைகிறாரு. அப்போ புதனுடைய நட்சத்திரத்தில், அதாவதுன்றது புதனுடைய நட்சத்திரம்னா ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து அவர் வந்து வக்ரம் அடைகிறார். ஏன்னா வக்ரம் அடையும் போது அந்த கிரகம் வந்து ரிபேசல் வரும், பின்னாடி வரும். அப்போ நம்மளை கடந்து போயிருச்சு, இப்போ ரிபேசல் நம்மகிட்டே வருது. அப்போ எப்படின்னா, புதனுடைய நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 27 நாள் வக்ரத்தில் இருப்பார். அடுத்தது 3ஆம் பாதத்துக்கு போக மாட்டார், 1ஆம் பாதத்துக்கு வந்துடுவார். அப்போ அந்த ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் 49 நாள் வக்ரத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் இன்னும் ரிபேஸில் வந்து சனியுடைய சொந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் 62 நாள் வக்ரத்தில் இருந்து தன்னோட சொந்த நட்சத்திரத்திலே அவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார். அப்போ ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு கார்த்திகை 23ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து வக்ரத்தில் தான் இருப்பார். அப்போ இந்த 138 நாள், அதாவது 4.5 மாதம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்னா நிச்சயம் நல்லா இருக்கும். அதாவது இது வரைக்குமே உங்களுடைய நேரம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது. சரிங்களா? பஞ்சம், அதுதான். அதை எப்படி சொல்கிறதுனா பஞ்சம், ரொம்ப கஷ்டம். வெளி தோற்றத்தில் பார்த்தா சூப்பராக இருக்கிறீங்க, உள் தோற்றத்தில் பார்த்தா அத்திப்பழம் மாதிரி. அத்திப்பழம் பாருங்கள் அழகாக இருக்கும், புட்டு பார்த்தா புழுன்ற மாதிரி. ரொம்ப கஷ்டம், ரொம்ப போராட்டம். அதுக்கெல்லாம் ஒரு சரியான ஒரு விடை இந்த 4.5 மாதம், ஒரு கேப்புன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அதாவது ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறது தான் கஷ்டம். அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் நம்ம எப்படி முன்னுக்கு வரணும், ஜெயிக்கணுன்றதில் நம்மளுடைய மைண்டு ஃபோக்கஸ் பண்ணச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பு தான் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குது. 10 பிள்ளைங்க ஒரு ஓட்டத்தில் ஓடிட்டு இருக்கிறாங்கன்னா ஜெயிக்கிறது நம்ம ஒத்த குழந்தை தான்.
10 பேருமே ஜெயிக்கிறதில்ல. அப்போ அந்த 9 பேரும் பின்தங்கி வந்துடுறோமா, முயற்சி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த முயற்சியை இந்த டைம் நீங்கள் எடுங்கன்னு சொல்கிறேன். இந்த 4.5 மாதத்தில் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க. சார் இதுக்கு முன்னாடி நான் வியாபாரம் பண்ணினேன், வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருந்தேன், இப்பயும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் என் வியாபாரம் நல்லா இல்லை சார், தொழில் ஆரம்பித்து நான் விட்டுட்டு வந்துட்டேன், இப்போ நான் வந்துட்டு ஒரு வண்டிக்கு 10 வண்டி போட்டிருந்தேன், இன்றைக்கி என்கிட்ட வண்டி ஒன்று கூட இல்லை, ஒரு பிஸ்னஸுக்கு 2 பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இன்றைக்கி என்கிட்ட 50 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒன்றே ஒன்று தான், என்னுடைய பிராண்டுக்காக வேண்டி என்னோடய பேருக்காக வேண்டி வச்சுருக்கிறேன் சார், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு விஷயந்தான். அதாவது எல்லா நேரத்துலையுமே எல்லா விஷயமும் நடந்துடாது என்னாச்சுங்களா, அது கொடுக்குற நேரத்தில் கண்டிப்பாக கொடுக்கும், அந்த கொடுக்குற நேரம் தான் உங்களுக்கு இந்த நேரம். அதனால் நான் சொல்கிறது, விருச்சக ராசிக்காரங்களுக்கு பஞ்சமச்சனியில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இன்னொரு 4.5 மாதம் நிச்சயமாக நல்ல ஒரு பலன்களை கொடுக்க போகுது. எனக்கு தெரிஞ்சு அதாவது ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு அதிகாரியாக இருக்கிறீங்கன்னா ஒரு கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும். ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு 4 வியாபாரம் ஓடும், 4 காசு சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி நான் விவசாயத்தில் இருக்கிறேங்க, எனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு விவசாயம் சார்ந்ததில் 4 காசு சம்பாதிப்பீங்க. பொதுவாக அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நல்லது நடக்கும். சரிங்களா, ஒரே ஒரு விஷயம் என்னென்னா கஷ்டப்படுங்க, முயற்சி எடுங்க, அதுக்கு உண்டான பிராப்தம் நம்ம ஜாதகத்தில் இருக்கான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துட்டு முயற்சி எடுங்க. சரிங்களா, அதாவது ஒரு லோன் போட்டு ஒரு கார் எடுக்கலான்னு நம்ம போகிறோம், நமக்கு சிபில் நல்லா இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிட்டு போகிறோம். அப்போ சிபில் ஏன் செக் பண்ணுறோம்னா நமக்கு அந்த லோன் கிடைக்குமா, நம்ம மேலே எவ்வளோ கடன் இருக்குது, இவங்க நல்லா கட்டியிருக்காங்களா இல்லை இவங்க எப்படி அதெல்லாம் செக் பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகத்தில் அந்த பிராப்தம் முதல்ல இருக்கா அது முதல்ல பாருங்கள். அப்போ இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், ஒரு கோயிலுக்கு போகலாம், ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம், இல்லை அந்த காலகட்டம் வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், அதுக்கு உண்டான வழிமுறைகள் எவ்வளவோ இருக்குது. சரிங்களா, இப்போ நம்மளுடைய நட்சத்திராதிபதி, ராசியாதிபதி, லக்னாதிபதிகள் நல்லா இருந்துட்டாங்க அப்படின்னா நல்லதே கொடுப்பார். கெட்டு போயிட்டாருன்னா தேனெல்லாம் பூசி திருவெல்லாம் உருண்டுனா கூட ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்ற மாதிரி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், முயற்சி எடுங்க, சக்ஸஸ் நிச்சயம் உண்டு. சரிங்களா, எனக்கு தெரிஞ்சு இந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக இதுக்கு மேலே நல்லாயிருக்கும். 2வது கடன் பிரச்சனை, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிறைய கடன் பிரச்சனை தான், அது ஓரளவுக்கு சரியாகும். அதாவது ஆரம்பத்தில் காசு பணம் இருந்தது, யோசனை இல்லை, இப்போ யோசனை இருக்குது, காசு பணம் இல்லை, மாறும். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குன்னு சொல்கிற மாதிரி கண்டிப்பாக மாறும் இல்லை மாறிடுச்சு, இதுக்கு மேலே நல்லா இருக்குது, தொட்டதெல்லாமே உங்களுக்கு பொன்னாகக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் லைனில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறீங்களா, கண்டிப்பாக இன்னும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். சரிங்களா, ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கெட்டது அப்படின்னா அதிலிருந்து பின்தங்கி வெளியில் வாங்க. நான் ஆல்ரெடி உங்கள் நேரம் கெட்டு போச்சு. சரிங்களா, கொஞ்சம் பொறுமை பின்தங்கி வாங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி வீட்டில் கலந்து ஒரு விஷயத்தை முடிவெடுங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு விஷயத்தை நம்ம கேட்டு செய்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம். சரிங்களா, சொல்லுவாங்க பொண்டாட்டி பேச்சு கேட்குறேன்டா, அம்மா பேச்சு கேட்குறான், அப்பா பேச்சு கேட்குறேன்னா இதில் ஒன்றுமே இல்லையே, மற்றவங்க பேச்சு தானே கேட்கக்கூடாது. நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள ஒரு விஷயத்தை கலந்து முடிவெடுத்தா நிச்சயம் வெற்றி நிச்சயம். என்னாச்சுங்களா, ஒன்றும் இல்லை, பொறுமையாக இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த 4.5 மாதத்தில் திருமண வரன் பார்க்குறவங்களா இருந்தால் ஒரு தடவை உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த மாதிரி நேரத்தில் உண்டான முயற்சிகள் எடுங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னாதிபதிக்கு 5ஆம் இடம் நல்லா இருக்கான்றது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலில் ரொம்ப மன உளைச்சல் இருந்தீங்கன்னா லக்னாதிபதிக்கு 10ஆம் இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள், இந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதி நல்லா இருக்கிறான்னு பாருங்கள். சரிங்களா, இது கண்டிப்பாக பார்த்துக்கிட்டு உங்களோட குலதெய்வத்தை கோயிலுக்கு மட்டும் ஒரு தடவை போயிட்டு வாங்க. இந்த 4.5 மாதத்தில் நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்பு உங்களுக்கு நல்லா இருந்தால் வெற்றி நிச்சயம். அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். நன்றி.